ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா டிவோஷனல் யூடியூப் சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். கடவுளுக்கு வாழைப்பழம் மற்றும் தேங்காயை படைத்து வழிபடுவது நம்மளுடைய முன்னோர் காலம் தொட்டு இப்போ வரையும் வழக்கத்தில் இருக்குது. இது ஏன் கடவுளுக்கு தேங்காய் பழம் படைக்கிறாங்க அப்படிங்கிற கொஷின் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அந்த கொஷினுக்கான டவுட்டு தான் நான் கிளியர் பண்ணுறதுக்கு வீடியோ போகிறேன். வீட்டின் பூஜை அறையோ கோவிலோ அங்கு கடவுளுக்கு வாழைப்பழம் மற்றும் தேங்காய் இடம்பெறாமல் அர்ச்சனை செய்வதையோ அல்லது படையல் படுத்துறதையோ நீங்க பார்த்திருப்பது அரிதான ஒண்ணுதான். மற்ற பழங்கள் பல இருக்கும்போது அது ஏன் குறிப்பா வாழைப்பழமும் தேங்காயும் கடவுளை வழிபடும் போது படைக்கப்படுகிறது? இது வந்து கொஷின் மார்க்காவே உங்களுக்கு இருக்கும். கடவுள், பக்தி, பிரசாதம், கோவில் என்று ஆன்மீகமாக நம்ம பார்க்கும் அனைத்துக்குள்ளும் ஒரு அறிவியலை மறைத்து வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். கடவுள் படைத்த அனைத்து படைப்புகளிலும் அவை இந்த பூமியில் வாழ்வதற்கென்று ஏதாவது ஒரு காரணம் மற்றும் நோக்கம் இருக்குல்லவா? அதே போல தான் அந்த கடவுளுக்கு படைக்கப்படும் படையலுக்கு பின்னும் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த சில காரணங்கள்லாம் இருக்குது. அந்த வகையில் வாழைப்பழம் மற்றும் தேங்காய் கடவுள் வழிபாட்டில் முக்கிய இடம்பெறுவதற்கு சில காரணங்களாக இருக்குது. அந்த காரணத்தை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பொதுவாக ஒரு பழத்தை உண்ட பின்னு அதன் கொட்டையை எரிந்தாலோ அல்லது முழுமையாக அந்த பழத்தை வீசினாலோ அது மீண்டும் வந்து முளைச்சிரும். ஆனால் வாழை மரத்தில் இருந்து புதிதாக வாழைக்கன்று தோன்றுமே தவிர வாழைப்பழத்தை மண்ணில் வீசினாலோ அல்லது சாப்பிட்டு விட்டு தோலை எரிந்தாலோ அது மீண்டும் முளைக்காது. அதுபோலத்தான் தேங்காயும் அதை கடவுளுக்கு உடைத்து படைத்த பின் நாம் சாப்பிட்டு விட்டு அதன் ஓட்டை மட்டுமே வந்து மண்ணில் எரிந்தாலோ அல்லது வீசினாலோ அது மறுபடியும் முளைக்காது. உரிக்காத முழு தேங்காயிலிருந்து தான் தென்னங்கன்று வரும். எனவே தான் இந்த வாழைப்பழமும் தேங்காயும் பிறவி அடையாத முக்தி நிலையோடு ஒப்பிடப்பட்டு அவை கடவுளுக்கு வந்து படைக்கிறாங்க. அதாவது நாம் இவற்றை கடவுளுக்கு படைத்து முக்தி வேண்டும் என்று வேண்டும்போது நமக்கு முக்தி கிடைக்கும் என்ற ஆன்மீக நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு நம் முன்னோர்கள் வந்து இவற்றை வந்து கடவுளுக்கு படைத்து வழிபடும் வழக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. மற்ற பழங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டுமே அதிகமாக கிடைக்கக்கூடியவை. சீசன் அல்லாத நேரங்களில் அதன் விலை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. ஆனால் வாழைப்பழம் அனைத்து சீசன்களிலும் மலிவாக கிடைக்கக்கூடியவை. மனிதர்களோ அல்லது பூமியில் உள்ள பிற உயிரினங்களோ மற்ற பழங்களை சாப்பிட்டுவிட்டு அதன் கொட்டையோ அல்லது விதையையோ கீழே வீசும்போது அதிலிருந்து அவை மீண்டும் முளைக்க வாய்ப்புள்ளது. இதை எச்சில் பட்டது என கருதி கடவுள் வழிபாட்டில் அவற்றிற்கு அவ்வளவு முக்கியத்துவமும் கொடுப்பதில்லை. ஆனால் வாழைப்பழமும் தேங்காயும் பிற உயிரினங்கள் சாப்பிட்டு வீணாக்கியதிலிருந்து முளைப்பதில்லை. எனவே தான் அவை கடவுளுக்கு படையலாக வந்து படைக்கப்படுறாங்க. ஒரு பழத்தின் முளைக்கும் தன்மை முக்தி, தூய்மம், புனிதம் என்ற ஆன்மீக சிந்தனையோடும் காலநிலை, மக்களுக்கு எளிதாக மலிவானதாக கிடைக்கக்கூடியவை என அறிவியலையும் மனதில் வைத்து வாழைப்பழத்தையும் தேங்காயும் கடவுளுக்கு படைத்து வழிபடும் வழக்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் வந்து நம்ம முன்னோர்கள் தான். இந்த விஷயத்த மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டவுட்டை வந்து எல்லோரும் கிளியர் பண்ணிக்கிட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.